போலி நீதிமன்றம், போலி சோதனை சாவடி, போலி காவல் நிலையம், இது மாதிரி பல பல போலிகளுக்கு பேர் போனது குஜராத். அந்த வரிசையில புதுசா இன்னொன்னு சேர்ந்திருக்கு, போலி போக்குவரத்து அலுவலகம். என்ன கேவலமான ஆட்சி நடத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? கோயம்புத்தூர்ல 70 வயது பெரியவர் ஒருத்தரை போக்குவரத்து விதிமீறல் தொடர்பாக நீங்க அபராதம் கட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி போலியா ஒரு இணைப்பு லிங்க் அனுப்பிச்சிருக்காங்க. அவரும் பணம் கட்டி இருக்கிறார். பார்த்தா அது போலி. கிட்டத்தட்ட இது போல 16.5 லட்சம் ரூபாய்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறது தெரிய வந்திருக்கு. சந்தேகப்பட்டு நம்ம கோயம்புத்தூர் சைபர் கிரைம் காவலர்கள் துப்பு துலக்கி அடி வரையிலும் தோண்டி எடுத்துட்டாங்க. பார்த்தா குஜராத்தில் இருந்து இது போல ஒரு கும்பலே இயங்கிட்டு இருந்திருக்குது. தேடிட்டு போயிட்டாங்க குஜராத்துக்கு. 10 பேரை கைது பண்ணி இருக்கிறாங்க. 311 கடன் அட்டைகள், கிரெடிட் கார்டுகள் அவங்க கையில் இருந்திருக்குது. அது மட்டும் இல்ல, 6.5 லட்சம் ரூபாய் பறிமுதல் பண்ணி இருக்கிறாங்க. மிச்சமெல்லாம் போயிருச்சு. ஆனால் இந்த நூல் பிடிச்சி போனோம்னா முடியறது குஜராத்லங்கிறப்ப எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கு. திட்டமிட்டு பண்றாங்களா இல்ல யதார்த்தமா நடக்குதான்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தமிழ்நாட்டை சீரழிக்கிறதுக்காக பீகார், குஜராத், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் இங்கிருந்து எல்லா கும்பல்கள் செயல்பட்டு இருக்குங்கிறது மட்டும் தெரிய வருது. ஒன்றிய அரசு ஏன் இவ்வளவு கேவலமாகவும் மோசமாகவும் செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியணும். நாம தான் கண்டுபிடிக்கணும். இனியும் இந்த ஒன்றிய அரசை ஆதரிக்கணுமாங்கிற கேள்வி மட்டும் இல்ல, ஒன்றிய அரசை ஆதரிக்கக்கூடிய எல்லோரையுமே புறக்கணிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். நம்ம எதிரிகளாய் மட்டும் பாவிச்சு ஒழிச்சு கட்டல குறியா இருக்கிற ஒன்றிய அரசை இனங்கண்டு வெளியேற்றுவோம்.